Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற டிவைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மிவின்ற பிராண்ட்ல இருந்து Fort R130 அப்படிங்கற சவுண்ட் பார் தான். இது வந்து 130 வாட் சவுண்ட் பார், 2 built-in speakers and 2 subwoofers உள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ 2.2 சேனல்ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு இதோட குயிக் அன்பாக்சிங், அப்புறம் எப்படி கனெக்ட் பண்றது, என்னென்ன அக்சஸரீஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கேஜிங்கில் தான் வருது. உள்ளே வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறதுன்ற ஸ்டெப்ஸ் போட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் பாரை பவர் பண்ணுறதுக்கான அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் பார். இது ஃபுல் மெட்டல் ஃபினிஷில் வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிவின்ற பிராண்ட் போட்டிருக்கு. ஸோ இந்த டாப்லேயும் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபினிஷில் அந்த ஸ்பீக்கர் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம டேபிளில் யூஸ் பண்ணுறதுக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் ப்ளஸ் பட்டன், ஸோ மைனஸ் பட்டன், ஸோ வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பவர் ஆன் பவர் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ரெட் லைட் அண்ட் ப்ளூ லைட் மாதிரி எரியும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா ப்ளூ லைட் எரியும், கனெக்ட் பண்ணாமல் ஆன் மட்டும் ஆயிருந்துச்சுன்னா ரெட் லைட் எரியும். அப்படியே திருப்பி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இன்புட் மோட்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டல் 5 இன்புட் மோட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா HDMI ARC டிவியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிசிலையும் HDMI ARC சப்போர்ட் இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து Coaxial சப்போர்ட். ஸோ இந்த போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலமாக அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லான ஆக்ஸ் போர்ட்டு, ஆக்ஸ் தான் அவங்க கேபிள் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி மூலமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட் அடாப்டர் அவங்க கொடுத்துருக்காங்களா, அதில் தான் நம்ம பவர் பண்ணணும். 4 மெத்தட்ஸ் தான் இதில் இருக்குது. 5th மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்களே வந்து ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 AAA பேட்டரிஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதுலேயே பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம், வால்யூம் அப் டவுன், நெக்ஸ்ட் சாங் சூஸ் பண்ணுறது, ப்ளே பாஸ் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 5 மோடுக்கும் வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி 5 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாவே டேரெக்டாக அந்தந்த மோடுக்கு சுவிட்ச் ஓவர் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஸ்பீக்கரை பற்றி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இது வந்து 2.2 சேனல், 2 ஸ்பீக்கர்ஸ் 2 சப்வூஃபர்ஸ் உள்ளேயே பில்டினாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 130 வாட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாடலுக்கு பேர் மிவி R130 வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். 1 minute later. இந்த ஸ்பீக்கரை இப்போ நான் பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ பவர் ஆன் பண்ணுறப்ப, மோடு சேஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் வந்து வாய்ஸ் கமாண்ட்லேயே வந்து என்ன மோடில் இருக்குது, பவர் ஆனா பவர் ஆஃபா அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லும். நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் கனெக்டட்னு வரும், ப்ளூடூத் ஆஃப்னா ப்ளூடூத் ஆஃப்னு சொல்லி வாய்ஸ் கமாண்ட்ஸ் வந்து சொல்லும். ஸோ நான் இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். Power on. Bluetooth mode. ஸோ உங்களுக்கு டெமோக்காக நான் ப்ளூடூத் மோடில் இப்போ கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட மொபைலில் நார்மலாக ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மிவி Fort R130 லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணோன்னே கனெக்டட் அப்படின்ற சொல்லி வாய்ஸ் கமாண்ட் வந்துச்சு. இப்போ வந்து மியூசிக் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கிறனால நான் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் போட போகிறேன். இப்போ நீங்கள் கேட்ட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் ஃபுல் சவுண்டு வித் யூடியூப் மியூசிக்கோட ப்ளே ஆச்சு. ஸோ சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ 130 வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அவுட்புட் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து கண்ட்ரோல் வந்து வால்யூம் அப் டவுன் வந்து இந்த பட்டன்ஸ் மூலமாகவும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரிமோட் மூலமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லை உங்கள் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸு, ஸோ அந்தந்த வால்யூம் கண்ட்ரோல்ஸ் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ மோடு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் 5 இண்டிவிஜுவல் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஆக்ஸுக்கு மாற்றிக்க முடியும், ப்ளூடூத்துக்கு
ப்ளூடூத்துக்கு மாற்றிக்க முடியும், HDMI எல்லா இதுக்குமே மாற்றிக்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூ இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க சென்டரில். ஸோ இந்த ப்ளூ இண்டிகேட்டர் ஆச்சுன்னா கனெக்ட் ஆகிருக்கு ஒரு டிவைஸோட அப்படின்னு அர்த்தம். எதுவும் கனெக்ட் ஆகாமல் இருக்கிறப்ப ரெட் இண்டிகேட்டரும் எரியுது. ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நான் என்னோட செகண்டரி ஸ்பீக்கர் தான். ஸோ என்னோட சிஸ்டத்தோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். என் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இனிமேட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இந்த Mivi Fort R130 ஸ்பீக்கர் ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை புதுசாக இதை வாங்க போகிறீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங், ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத இனிஷியல் செட்டப்போட வீடியோ மட்டும்தான். ஸோ இது வந்து ரிவ்யூ கிடையாது. இது மாதிரி நீங்கள் வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் சவுண்ட் பார்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் பிசியோட சவுண்ட் பார் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.